beyond infinity and back again. ஹலோ கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் சக்திவேல். டுடே நமக்கு வந்து எங்கெங்கே நமக்கு வந்து என்ட்ரி கிடைச்சிது, நான் வந்து மார்க்கெட் நம்ம காலையில் எதிர்பார்த்த மாதிரி மார்க்கெட் போயிருக்கா அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு பார்ப்போம். ஸோ நான் ஒரு 2 to 3 டேஸாக நான் வந்து P&L ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வந்து நான் ரிப்போர்ட் போடுறதில்ல. ஸோ அது ஏன்னா அதுக்கு ஒரு ரீசன் இருக்குது. ஸோ நமக்கு வந்து டெய்லி ப்ராஃபிட் அண்ட் லாஸ் நம்ம போடுறதுனால ப்ராஃபிட்லாம் இவ்வளோ நம்ம டெய்லியும் பண்ணுறோன்னு சொல்லி போடுறதுனால பிகினர்ஸ் வந்து ஒரு நாளைக்கு இவ்வளோவா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து ஆசை, இவ்வளோ பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தப்பான ஒரு எண்ணத்துக்கு போயிடுறாங்க. ஸோ மார்க்கெட்டில் எவ்வளோ ரிஸ்க் இருக்குதுங்கிறது அவங்களுக்கு தெரியல. டக்குன்னு இமிடியேட்டாக அவங்க மார்க்கெட்டில் வந்து நமக்கு வந்து இன்வெஸ்ட் பண்ணுறது, கேபிட்டலை யூஸ் பண்ணுறது, அதனால் லாஸ் ஆகிறது, அந்த மாதிரி நிறையா நடக்குது. ஸோ அதனால் வந்து நம்ம வந்து என்ட்ரி நம்ம இன்னைக்கு வியூ என்ன அப்படிங்கிற மாதிரி மட்டும் நம்ம வீடியோஸ் போட்டலாம். எப்பயாவது நம்ம வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் நம்ம என்ட்ரி எங்கெங்கெல்லாம் எடுக்கலாம் அப்படிங்கிறத மட்டும் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணலான்னு சொல்லிட்டு நான் போடல. ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எந்த இடத்துல என்ட்ரி எடுத்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ என்ட்ரிக்காக நம்ம வெயிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு வீடியோலையும் நம்ம சொல்லுவோம். என்ட்ரிக்காக நீங்கள் காத்துட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து இந்த வீக் ஃபுல்லாகவே நமக்கு வந்து ஒரு அன்சர்டனிட்டியாக இருக்குது. நமக்கு நெக்ஸ்ட் வீக்கு தான் நமக்கு வந்து ஒரு கிளியரான ட்ரெண்ட் கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ மோஸ்ட் ஆஃப் த பீப்புள்ஸ்க்கு நான் வந்து சொல்கிறது என்னென்னா, ஒரு 1 வீக் வெயிட் பண்ணுங்கள், ரெஸ்ட் விடுங்க, நெக்ஸ்ட் வீக் கிளியர் ட்ரெண்ட் கிடைச்சதுக்கப்புறம் நம்ம ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் சொல்லிட்டேன். ஸோ பார்த்தீங்கன்னா நான் இன்னைக்கு வந்து ரொம்ப நேரம் மார்க்கெட் வாட்ச் பண்ணி பார்த்தா காலையில் ஃபஸ்ட்டு 2 கேண்டில் க்ரீனில் வச்சுட்டு அதுக்கப்புறமேலே திரும்ப டவுன் வந்துட்டாங்க. ஓகேங்களா, நிஃப்டி திரும்ப நேத்தியோட லோ பக்கமாக நேத்தியோட சப்போர்ட்டுக்கு மேலே வந்து நமக்கு வந்து 17,500 வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போனாங்க. ஓகேங்களா, ஸோ இங்கேருந்து போகிறவங்க எவ்வளோ தூரம் போவாங்கிறதும் நமக்கு வந்து ஒரு கிளியராக இல்லை. சிபிஆரில் சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போனாங்க. ஸோ நான் ஸ்டில் வந்து நான் வந்து என்ட்ரி எடுக்கலை. சிபிஆர் சப்போர்ட்டாக இருந்தாலும் ஸோ எனக்கு வந்து ஒரு அன்சர்டனிட்டியாகவே இருந்தது. எனக்கு ஒரு கிளியரான ட்ரெண்டு இன்னும் கிளியராக இல்லாதனால நான் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஏன்னா இந்த செல்லர் வந்து ரொம்ப ஹெவியாக இருந்தாங்க. ஸோ அதை வந்து நம்ம வந்து பையர்ஸ் வந்து ஓவர் கம் பண்ணி போவாங்களாங்கிற ஒரு டவுட் இருந்தது. ஓகேங்களா, அது மட்டும் இல்லாமல் மூவிங் ஆவரேஜ் வந்து நமக்கு வந்து என்ட்ரி எடுக்கிறதுக்கு ஒரு கிளியரான என்ட்ரி கிடைக்கல. ஸோ அதனால் ரொம்ப நேரம் நான் வெயிட் பண்ணி கரெக்டாக நான் வந்து என்ட்ரி எடுத்தது 11 o'clock நான் எடுத்தேன் என்ட்ரி. ஓகேங்களா, எப்போ எடுத்தேன், எதை பேஸ் பண்ணி எடுத்தேன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த நமக்கு வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே வந்தாங்க. ஸோ வந்ததுக்கு அப்புறமேல் மூவிங் ஆவரேஜும் கிராஸ் பண்ணி வந்துட்டாங்க. ஸோ அதுக்கப்புறமேல இங்கே ஒரு கலர் சேஞ்சு கிடைச்சிது. ஸோ இந்த கலர் சேஞ்சு நான் கிடைச்சாலும் இந்த இடத்துல நான் என்ட்ரி எடுக்கலை. ஸோ ஏன் அப்படின்னா, எனக்கு இன்னைக்கோட ஹை இருக்கு இல்லையா, அதை பிரேக் பண்ணி மேலே போகணும். ஸோ அங்கேருந்து மார்க்கெட் எப்போ வேணாலும் ரிவர்ஸ் ஆகலாம் அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் இருந்தது. ஸோ அதனால் நான் வந்து என்னோட என்ட்ரி எங்கே எடுத்தேன்னா இந்த எலிஃபண்ட் கேண்டல் எடுத்தேன், இந்த க்ரீன் கலர் கேண்டலில். ஸோ இங்கே என்னோட என்ட்ரி எடுத்து நான் என்னோட டார்கெட் எங்கே ஃபிக்ஸ் பண்ணியிருந்தேன், என் நேத்தியோட ஹையை வச்சுருந்தேன். ஓகேங்களா, நேத்தியோட ஹையிலேருந்து நமக்கு வந்து ஃபால் வந்திருக்கு. ஸோ அதனால் அந்த ஹையில் வந்து நம்ம வந்து டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். ஓகேங்களா, ஸோ என்னோட ப்ராஃபிட்டை இந்த இடத்துல புக் பண்ணிட்டேன். இதுதான் என்னோட ஃபஸ்ட் என்ட்ரி. ஸோ எடுத்ததுக்கு அப்புறமேலே என்னோட என்ட்ரி பார்த்தீங்கன்னா இங்கே எடுத்துட்டு நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். இந்த இடத்துல எடுத்துட்டு இந்த இடத்துல நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். ஓகேங்களா, ஸோ என்னோட ஃபர்ஸ்ட் என்ட்ரியில் நான் வந்து 3,000 நான் வந்து புக் பண்ணிட்டேன். ஓகேங்களா, ஸோ என்னோட ப்ராஃபிட் நான் கிடைச்சதுனால நான் புக் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் நம்ம எதிர்பார்த்த மாதிரியே மார்க்கெட் அங்கேருந்து ரெசிஸ்டன்ட் ஆக்ட் ஆகிட்டு மார்க்கெட்டு திரும்ப கீழே வந்தது. ஓகேங்களா, ஸோ இந்த இடத்துல நான் ஒரு என்ட்ரி எடுத்தேன். இந்த இடத்துல ஒரு என்ட்ரி எடுத்துட்டேன். இந்த ஃபால் இருக்கு இல்லையா, இந்த இடத்துல ஸோ இவங்க ஹெவியாக இருக்காங்க. ஸோ இவங்க வேகமாக போயிட்டு இன்னைக்கு டே லோவை பிரேக் பண்ணுவாங்க அப்படின்னு எதிர்பார்த்தேன். ஸோ அதனால் இந்த இடத்துல என்ட்ரி எடுத்தேன். ஏன்னா இது பெரிய எலிஃபண்ட் கேண்டில், ரெட் கேண்டில், இந்த இடத்துல என்ட்ரி எடுத்தேன். ஸோ நான் ஆனால் எதிர்பார்த்த அளவுக்கு மார்க்கெட்டு கீழே போகலை. ஸோ அதனால் இந்த இடத்துல என்னோட ப்ராஃபிட்டை புக் பண்ணிட்டேன். ஓகேங்களா, இங்கிருந்து இது வரைக்கும் ஒரு ப்ராஃபிட்டை புக் பண்ணிட்டேன். ஒரு 400 ரூபாயில புக் பண்ணிட்டேன். ஓகேங்களா, ஸோ அதுக்கப்புறமேல் நான் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு பார்த்துட்டு இருந்தேன், சைலண்ட்டாக பார்த்துருந்தேன். ஏன்னா ஆக்சுவலாக 2 என்ட்ரி முடிஞ்சது. ஓகேங்களா, அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து திரும்ப ரீட்ரேஸ்மெண்ட் மேலே நம்ம எதிர்பார்த்த மாதிரி இங்கே மூவ்மெண்ட் இல்லாதனால ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்து மேலே போயிட்டு திரும்ப ஃபால் வந்துட்டாங்க. ஓகேங்களா, ஸோ இங்கே வந்துட்டு இன்னைக்கு டேவோட லோவுக்கு பக்கமாக வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு மார்க்கெட் மேலே போயிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு எங்கே வாய்ப்பு கிடைச்சிது அப்படின்னா, ஒரு கலர் சேஞ்ச், நல்ல கிளியர் கலர் சேஞ்ச் வந்து
உங்களுக்கு இந்த இடத்துல கிடைச்சிது பார்த்தீங்களா. ஸோ இந்த இடத்துல நீங்கள் வந்து என்ட்ரி எடுத்திருந்தீங்கன்னா இங்கிருந்து உங்களுக்கு எவ்வளோ பாயிண்ட் கிடைச்சிருக்கும், 17,560 17,620 வரையிலும் மார்க்கெட்டு இன்னைக்கு டேவோட ஹைக்கு போயிட்டு நமக்கு திரும்ப மார்க்கெட்டு இங்கே 17,600 மார்க்கெட்டு க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா. ஸோ இங்கிருந்து உங்களுக்கு ஒரு நல்ல ப்ராஃபிட் கிடைச்சிருக்கும். ஸோ இந்த மாதிரி என்ட்ரிக்காக வெயிட் பண்ணி பொறுமையாக எடுக்கணும். ஏன்னா நமக்கு மார்க்கெட் வந்து கிளியரான ட்ரெண்டு தெரியாதுங்கிற பட்சத்தில் நம்ம கன்ஃபர்மேஷன் 1 or 2 கன்ஃபர்மேஷன் கிடைச்சா மட்டும்தான் நீங்கள் என்ட்ரி எடுக்கணும். இல்லைனா நமக்கு வந்து மார்க்கெட் பாருங்க இங்கிருந்து டவுன் வந்து திரும்ப அப் போயிட்டு திரும்ப டவுன் வந்துட்டு திரும்ப அப் போயிருக்கு. ஓகேங்களா. ஸோ ஜிக்ஸாக் மோடில் இருக்கிறப்போ உங்களுக்கு வந்து லாஸ் அதிகமாக இருக்கும். டக்கு டக்குன்னு மார்க்கெட் கீழே வரும், டக்கு டக்குன்னு மேலே போகும். ஸோ அதனால் எப்போவுமே என்ட்ரி வந்து ஒரு கரெக்டான என்ட்ரி எடுக்கணும். ஸோ நான் இதில் ஒரு என்ட்ரி எடுத்துட்டேன். அப்புறமேல் நிஃப்டியில் நான் இன்னொரு அக்கௌண்ட்டில் என்ட்ரி எடுத்தேன். என்னோட அக்கௌண்ட்டில் திரும்ப நான் நிஃப்டியில் பேங்க் நிஃப்டியில் வந்து இங்கேருந்து எடுத்தேன், மேலே போகுன்னு சொல்லிட்டு எடுத்தேன். அப்போது வந்து தப்பான என்ட்ரி ஸ்டாப் லாஸ் அடிச்சது. ஸோ எங்கன்னா நான் இந்த இடத்துல என்ட்ரி எடுத்தேன், இந்த இடத்துல என்ட்ரி இந்த கேண்டில் என்ட்ரி எடுத்தேன். ஸோ கீழே டவுன் சைடு வரும்னு சொல்லிட்டு இன்னைக்கு டே லோவை பிரேக் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நான் என்ட்ரி எடுத்தேன். ஆனால் ரிவர்சல் கொடுத்து ஸ்டாப் லாஸ் அடித்து எனக்கு 2000 ரூபா லாஸ் ஆயிடுச்சு. ஓகேங்களா. திரும்ப நான் வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்து இந்த கலர் சேஞ்ச் இருக்கு இல்லையா, இந்த இடத்துல நான் என்ட்ரி எடுத்தேன். அந்த 2000 ரூபாயை ரெக்கவர் பண்ணி எனக்கு 1300 ரூபா இங்கே வந்து ப்ராஃபிட் கொடுத்தது. என்னோட டே வந்து நான் இந்த இடத்துல க்ளோஸ் பண்ணிட்டேன். ஓகேங்களா. இந்த ரேஞ்சில் என்னோட ப்ராஃபிட்டை புக் பண்ணிட்டேன். ஓகேங்களா. இங்கே ஒரு 1300 ரூபா வந்து எனக்கு ப்ராஃபிட் கிடைச்சிது. ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி ஒரு அன்சர்டனிட்டி இருக்கிறப்போ மார்க்கெட்டை ரொம்ப நேரம் வாட்ச் பண்ணி நம்ம கிளியரான ட்ரெண்டு கிடைச்சா மட்டும் என்ட்ரி எடுங்க. அப்படி சைடு வேலை இருந்ததுன்னா மார்க்கெட் வந்து நீங்கள் என்ட்ரி எடுக்காமே இருக்கிறது ரொம்ப நல்லது. ஓகேங்களா. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரேஞ்சு பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருந்தது மார்க்கெட். ஸோ நேத்தியோட ஹையும் இன்னைக்கு லோ இந்த ரேஞ்சில் தான் 17,500 to 17,625 இதில் தான் அந்த மார்க்கெட்டு மூவ்மெண்ட் கொடுத்தது. ஸோ இதுக்குள்ளேயே நீங்கள் வந்து என்ட்ரி எடுக்கணும். இது வந்து ஒரு அப் ட்ரெண்டும் இல்லை, ஒரு டவுன் ட்ரெண்டும் இல்லை. ஸோ இது சைட்வே மார்க்கெட்டு. ஸோ இதில் நம்ம எப்படி மார்க்கெட்டு எந்த இடத்துல என்ட்ரி எடுக்கணுங்கிறது நம்ம வந்து கிளியராக பார்த்து ஸ்டாப் லாஸ் வச்சு நம்ம வந்து என்ட்ரி எடுக்கணும். ஓகேங்களா. ஸோ நம்ம ஆஸ் யூஸ்வல் ட்ரெண்டிங் மார்க்கெட் மாதிரி நீங்கள் என்ட்ரி எடுத்தீங்கன்னா நிறையா ஸ்டாப் லாஸ் அடிச்சிடும். அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து லாஸ் அதிகமாக இருக்கும். ஓகேங்களா. ஸோ கேர்ஃபுல்லாக என்ட்ரி எடுங்க, ஸ்டாப் லாஸ் எல்லாம் கரெக்டாக வச்சு எடுங்க. டார்கெட் வந்து உங்களுக்கு 1:2 ரேஷியோவில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணுங்கள். ஓகேங்களா. பிகினர்ஸ் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. மார்க்கெட்டு கிளியராக ட்ரெண்டு தெரிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் இன்வால்வ் ஆனால் போதும். ஸோ அது வரைக்கும் மார்க்கெட்டை வாட்ச் பண்ணுங்கள். நீங்கள் உங்களுக்கு மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணணும்னு ஆசையாக இருந்தால் நியோ ஸ்டாக்ஸில் டாப்பர் ட்ரேட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் எதிர்பார்க்குற ப்ரிடிக்ஷன் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுங்கள். ஓகேங்களா. ஸோ எப்பயுமே வந்து எமோஷன்ஸ் கண்ட்ரோல் பண்ணுங்கள். எமோஷன்ஸ் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியலைன்னா நீங்கள் வந்து ட்ரேடிங்க்கு வந்து செட் ஆகிறது ரொம்ப கஷ்டம். ஓகேங்களா. எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணுங்கள், ஒரு ரூலை ஃப்ரேம் பண்ணி அதுபடி மார்க்கெட்டில் ட்ராவல் பண்ணுங்கள். ஓகேங்களா. ஸோ நான் இன்னைக்கு வந்து உங்களோட ப்ராஃபிட் நான் காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ என்னோடய ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 6972, இன்னொரு அக்கௌண்ட்டில் ஒரு 1300, அரௌண்ட் 8,300 பக்கம் நான் வந்து ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கேன் இன்றைக்கி. ஓகேங்களா. நான் மோஸ்ட்லி இதுக்கு மேலே நான் அதிகமாக ப்ராஃபிட் காட்டுறதா இல்லை. ஸோ அது வந்து நிறைய பேருக்கு ஒரு நாளைக்கு 5000, 4000, 10,000 அப்படின்னு சொல்லி நம்ம போடுறதுனால மற்றவங்களுக்கு அது வந்து ஒரு தப்பான வழிமுறையாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் அதை போட வேண்டாம்னு பார்க்குறேன். அது மட்டும் இல்லாமல் நான் நிறையா அக்கௌண்ட்டில் நான் ட்ரேட் பண்ணுறேன். ஸோ எல்லா டைமும் எனக்கு டைம் வேறு இல்லை. ஸோ அதனால் நம்ம வந்து ப்ரிடிக்ஷன் மார்க்கெட்டு வியூ போடுறோம். ஸோ அப்புறமேலு எங்கேயாவது நமக்கு என்ட்ரி கிடைக்குதா அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு டெய்லி என்ட்ரி எந்தெந்த இடத்துல எடுத்துருக்கலாம், எப்படி எடுத்துருக்கலாம் அப்படிங்கிறத நம்ம வந்து வீடியோவாக போடுவோம். ஓகேங்களா. நீங்கள் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா சொல்லுங்கள், அதுக்கு நம்ம வந்து ஒரு வீடியோவாக போடுவோம். ஏதாவது கிளாரிஃபிகேஷன் வேணும்னாலும் எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள், இல்லைனா என்னோட டிஸ்கிரிப்ஷனில் என்னோட மெயில் ஐடி கொடுத்துருக்கேன், அதுக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணாலும் நம்ம வந்து அவங்களுக்கு கிளியரான கிளாரிஃபிகேஷன் கொடுத்துடலாம். ஓகேங்களா. ஸோ என்னோட வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யாரெல்லாம் செகண்ட் இன்கம் ஜென்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களும் என்னோட வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். நாம் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். அன்டில் தென் பாய். சக்திவேல். Beyond infinity and back again. I'm to them. Young God, I'm talking.